வணக்கம். மை லேர்னிங் ஒர்க் ஷாப் குழுமத்திற்கு தங்களை அன்போடு வரவேற்பது நான் ரக்ஷி. வரும் வாரம் பங்கு சந்தை எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கடந்த வாரம் சந்தை 9400க்கு மேல் ஓபன் ஆகி வர்த்தகம் நடந்தால் மட்டுமே மேல் நோக்கி நகரும் என்று கூறியிருந்தோம். இல்லையெனில் சந்தை இறக்குமுகமாகத்தான் இருக்கும் என்றும் கூறியிருந்தோம். அதுபோலவே நடந்தது. உறுதிப்படுத்திக் கொள்ள சென்ற வாரத்தின் வீடியோவை பார்க்கவும். சரி, இந்த வாரம் சந்தை எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். கடந்த வாரம் கூறியது போலதான் 9420க்கு மேல் வர்த்தகம் நடந்தால் மட்டுமே ஏற்றம் சாத்தியம். 9420க்கு மேல் வர்த்தகம் நடந்தால் மேல் நோக்கிய நகர்வு 9620 வரை இருக்கும். இப்போதைக்கு சந்தை உயரும் வாய்ப்பு குறைவு. உயர்ந்தாலும் இறக்கம் விரைவில் வரும். நிப்டி 8880க்கு கீழ் விற்று வாங்கலாம். அதன் இலக்கு 8688 மற்றும் 8488 இருக்கும். இந்த வாரம் எக்ஸ்பைரி வாரம். ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடும். கண்டிப்பாக நட்ட தடுப்பு முறையை கண்டிப்புடன் தொடரணும். அதாவது ஸ்ட்ரிக்டா கையாளணும். பங்கு சந்தையின் இறக்கத்தை முதலீட்டு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டால் அதிகப்படியான லாபத்தை அறுவடை செய்யலாம். சில நண்பர்கள் நம்மை தொடர்பு கொண்டு சந்தை எப்போது ஏறும், மற்றவர்கள் சந்தை மேலே போக போகுது இறங்காது என்று சொல்றாங்க. நீங்க மாத்தி சொல்றீங்கன்னு கூட சொல்றாங்க. ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்க விரும்புகிறோம். ஒவ்வொருவரும் சந்தையை பார்க்கும் விதம் வேறு. நாம் கொடுக்கும் கால்ஸ் மற்றும் சந்தை கணிப்புகள் சரியாக இருக்கு என்பதை நீங்க உணருங்க. நமது கணிப்புகள் 99% சரியாக இருப்பதை நம்மளுடைய மை லேர்னிங் ஒர்க் ஷாப் குழுமத்தை தொடர்பவர்களுக்கு நன்கு தெரியும். மேலும் சந்தை ஏறினாலும் இறங்கினாலும் சிலர் கவலைப்படுறீங்க. எதற்கு இந்த கவலை, பதட்டம் எல்லாம்? ஒரு சிறந்த ட்ரேடர் சந்தை எந்த திசையில சென்றாலும் கவலைப்பட மாட்டான். சந்தை எந்த திசையில் சென்றாலும் லாபத்தை அறுவடை செய்பவனே சிறந்த ட்ரேடர். தின வர்த்தகத்திற்கான பரிந்துரை நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் தினமும் தரப்படுகிறது. விருப்பமுள்ள அனைவரும் நமது குரூப்பில் இணைந்து வாழ்க்கை பாதையை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லலாம். நன்றி.